அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்கு முக்கியமா குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அடிக்கடி தொந்தரவுகளை கொடுத்திருக்கும். மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த சனி 11ஆம் பாவகத்திலிருந்து வக்ரமானதனாலையும் மேலும் உங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதனால உடல்நல தொந்தரவுகள் இல்லாம இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியனும் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கு. பாவகிரகம் பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சூரியனுடைய நிலைமை நல்லா இருக்கு. மாதத்தோட முதல் பகுதியில 4ஆம் இடத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில வரும். 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் இல்லை. தன வரவுகள் ஏற்படும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்கிற பண வரவு உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. புதிதாய் மலரும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதிதாக மலரும் வாழ்க்கை. நிறைய முயற்சி செஞ்சு அதுக்கான ஊதியம் கிடைக்கல, நிறைய முயற்சிகள் செஞ்சு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகக்னிஷன் இல்லை வேலையில அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபங்கள் வரும். அதே போல புதிய வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க வேற ஒரு இடமாற்றங்கள் அல்லது வாய்ப்பும் உண்டு. இது யாருக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த சனி வக்ர பெயர்ச்சி பலன்களுக்கு போட்டிருக்கிற உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். அல்லது இருக்கிற இடத்துல கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு டிசிக்னேஷன் சேஞ்சஸ் அல்லது கூடுதல் பொறுப்பு, அதே பிரான்ச்ல வேற ஒரு பிரான்ச்சுக்கு போறது, இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வேலை தேடக்கூடியவர்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமானு மட்டும் பாத்துங்க. வக்கரமா இருந்தா தைரியமா தேடுங்க, கிடைக்கும். இல்லைன்னா 3 மாசம் பொறுமையா இருங்க. இருக்கிற இடத்துலயே இருங்க, இருக்கிற வேலையிலேயே இருங்க. அது கஷ்டப்பட்டாலும் சரி அதே இடத்த விட்டு நகராதீங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை. அதே போல பணம் வர்றதுல தடை இல்லை. குரு சுக்கிரன் சேர்க்கையால இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நீங்க தள்ளி போயிட்டே இருக்குன்னாக்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வரன் வரலன்றவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு. கடன் கேட்டிருக்கீங்க, கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் இந்த சொத்து வாங்குறது அல்லது அசட்டு அல்லது ஏதோ ஒரு வகையில வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகன கடன், இந்த மாதிரியான கடன்கள் சுப கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ தொழில் மூலம் லாபங்கள் வருமானா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதாவது ஈவன் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமே ஆகலன்னா கூட நீங்க ஆஸ் யூஷுவலா பிசினஸ் பண்ணீங்க, கடன் விடாம பிசினஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு லாபத்துல குறைவு வராது. அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கோ அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். புதிதாக ஒரு சொத்து வாங்குறது அல்லது ஜுவல்லரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பங்கு சந்தையை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முழுக்கவே 3ஆம் பாவகத்துல புதன் இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அந்த வகையில இந்த பங்கு சந்தை முதலீடு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். குறிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். ஷார்ட் டேர்ம் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பா இன்ட்ராடே பண்ணக்கூடியவர்கள் உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். அதாவது நல்ல தசாபுக்தி நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. சில அமைப்புகள் உங்க கிரக அமைப்புகள் அதை பங்கு சந்தையில முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது மாதிரி இருக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பங்கு சந்தை பிசினஸ்ல ஈடுபடுறதுன்றது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையில சொன்னாக்க மறைந்த புதன் நிறைந்த கல்வியும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கும். அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பண வரவு நல்லா இருக்கும். முயற்சி நிறைய செய்வீங்க. அதே போல கடுமையான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்களுக்குலாம் ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் மாதிரி, கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருந்து எப்ப பாரு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அதே போல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையில 5ஆம் பாவகத்துல இருக்கு இந்த மாதத்துல. சோ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. சுக்கிரன் குரு சேர்க்கை ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் குடும்பத்துல சண்டை இல்லாம இருக்கும், நிம்மதியா இருப்பீங்க, நல்ல வார்த்தைகள் பேசுவீங்க, நீங்களுமே உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பீங்க. அதன் மூலம் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதம் போகும், ஆகஸ்ட் மாதம். அதே போல பாக்குறதுக்கு தோற்றப்பொழிவு
நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய நடை உடை பாவனைகளை மாத்திக்குவீங்க. புதிதா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு புதிய அப்ரோச்சஸ் செய்வீங்க. வாழ்க்கையை கூட ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். அதாவது கடந்த காலத்துல பெற்ற அந்த படிப்பினையினால வாழ்க்கையில நிறைய மாறுதல்களுக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டம் தான். அதற்கான முதல் மாதம் என்றே சொல்லலாம். அதுவும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா அது 100% சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம்ட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிகவும் அதிகம். கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறோம், நாங்கள் சேருவோமா அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல சப்போஸ் கலசர தோஷமோ தார தோஷமோ இருந்து உங்க வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலும் கலசர தோஷமோ தார தோஷமோ இருந்து பிரிந்திருக்கீங்க அப்படின்னா பொருத்தம் இல்லாம பிரிந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல மறுமணத்திற்கான முயற்சி செய்றீங்க, மறுமணம் அமையிறது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கிறது போன்றவையும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அந்த வகையில நீண்ட காலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் உறுத்திக்கிட்டே இருக்குன்னாக்க இந்த 3 மாசத்துல அந்த பிரச்சனை முடியும். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எஸ் ஆர் நோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அது மட்டும் உறுதி. ஏன்னா அந்த சனி வக்கரமா இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் பாவகத்துல கேது இருக்கு. அப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் பயணங்கள் நிறையவே செய்வீங்க, அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், அந்நியர்களால் ஆதாயங்கள் இருக்கும். புதிய கூட்டாளிகளை தேடக்கூடியவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தோ தொழில் செய்றீங்க, தொழில் செய்யலான்னு எண்ணம் வரும். அதுக்கு கூட்டாளி வேணும்னு தேடினீங்கன்னா கூட்டாளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் கேட்டிருக்கீங்க, கடன் கிடைக்குமான கடன் கிடைக்கும். ஆனா அது அகலக்கால் வைக்காம பாத்துங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை ஒரு வகையில நல்லதுதான். ஆனாலும் கடுமையா உழைப்பீங்க, உழைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து 5 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில விரயங்கள் ஆகும், அல்லது வாழ்க்கை துணைவர் விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த காரணத்தினால பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரே குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவும் இல்லை, சரியான பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட சற்று பிரிந்திருக்கிறது. பணம் இருந்தா வாழ்க்கை துணைவரோடு இல்ல, வாழ்க்கை துணைவரோடு இருந்தா பணம் இல்லைன்னு சில பேருக்குலாம் இருக்கும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது குரு சுக்கிரனோட காரகத்துவத்தை கெடுக்கும், சுக்கிரன் குருவின் காரகத்துவத்தை கெடுக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸுரியஸ் லைஃப் இருக்கு, பணம் இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னாக்க அந்த விஷயத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வகையிலையோ அல்லது எதிர்ப்பாளினர் பெண்கள் வகையிலையோ உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதே போல வாழ்க்கை துணைவரோட எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன், கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குன்னாக்க பண விஷயத்துல ஒரு ஏற்ற தாழ்வுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருந்துகிட்டு இருக்கும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கைக்கு பலன் சொல்லணும்னா இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து அதற்கு சனி பார்வை இருக்கு. அந்த சனி பார்வையால வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க, பிள்ளைகள் வகையிலையும் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யறது, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில செலவு பண்ணி அதனால மன வருத்தமும் அடையக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். அந்த வகையில கவனமா இருங்க. சில விஷயங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்குன்னா பிள்ளைகள் மேல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கிறது நல்லது, உடல்நலம் பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக சொல்றேன் நானு. மேலும் இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு 5ஆம் இடம் போது உணவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். மெடிடேஷன் பண்றது இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ரிஷபம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏற்றமா இருக்கும் அப்படின்னாக்க இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள், அப்புறம் 4ஆம் பாவகத்துக்கு போகுது. அந்த வகையில அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசு பணி, அரசாங்கத்தால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கலாம். சில பேருக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக சொல்ல போனாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி மீனத்திலிருந்து வக்கரமாகிறாரு, உத்திரட்டாதியில் தான் இருக்கிறாரு. என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான வேலை பார்க்கிறவங்க, அதே போல மருந்து, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும், கூடுதலாக கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் ஓரியன்டா செய்யக்கூடியவர்களுக்குலாம் வருமானம் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெட்டராகவே இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில மாற்றம் வரும். சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நெகட்டிவா இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அதை பார்த்துங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படின்னு சொல்லணும்னாக்க இந்த மாதம் சிறப்பாகவே படிப்பீங்க. தடைப்பட்ட கல்வி சிறப்பாக
படிக்கக்கூடிய காலகட்டம் தான். ஹெல்த் இஷ்யூஸ்னால சில பேர்ல படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை, சில பிரச்சனைகள் எல்லாம் கடந்த சில மாதங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அந்த விஷயம் தடையா இல்லாம கொஞ்சம் நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அரசு பணிக்காக அப்படின்னாக்க கான்சன்ட்ரேஷன் வரும், நல்லாவே படிப்பீங்க. அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருப்பவர்களுக்கு அரசு தேர்வு எழுதுறீங்கன்னாக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது நல்ல ரிசல்ட் சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்குன்னு சொல்லும் போது பார்க்கும்போது வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை இருக்கும். வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்களாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரிந்திருக்கீங்க, நீங்க தனித்திருக்கீங்க அப்படின்னாக்க மேக்சிமம் இந்த நேரத்தில் அவர்களை பற்றிய சிந்தனையை உங்களை கொஞ்சம் டிப்ரெஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, கொஞ்சம் மன அமைதியாக இருங்க. எல்லா விஷயமே கடவுளிடம் முறையிடுங்க, நல்லது நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு வழிகாட்டுவார், கடவுள் வழிகாட்டுவார். அப்படி தனித்து இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கை துணைவரையும் பிள்ளைகளையும் விட்டு பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய பெண்களுக்காக சொல்றேன் நானு. அவர்களுக்குமே இந்த மாதம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் இறை வழிபாடு ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதாவது இவ்வளவு காலமா நீங்க போராடிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதை தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கல, அல்லது உங்களுக்கு ஒரு சரியான ரெகக்னிஷன் இல்லை, வேலையில பிரச்சனையோட இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த 3 மாசத்துல. அப்போ அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சில பேருக்கு இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னாக்க இப்பதான் பிரச்சனை இருக்கு, இந்த மாதத்துல இருந்து ஏதாவது 1-2 பிரச்சனைகள் வருது வேலையில அப்படின்னு நீங்க வேலையை விடாம இருக்கணும். வேலையில மேலதிகாரிங்க கிட்ட பகைச்சிக்காம இருக்கணும், சக பணியாளர்கிட்ட வெளிப்படையா எதுவும் பேசாம இருக்கணும். இப்படி கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது இப்பதான் பிரச்சனை வருது, இவ்வளவு நாள் நல்லாதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, இப்பதான் பிரச்சனையா இருக்கு இந்த சனி வக்கரமானதுல இருந்து அப்படின்னா அவங்க கொஞ்சம் உஷாராயிடுங்க. 3 மாசம் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமைதியா கிடக்கிறது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷனே, வேற எதுவுமே இல்லை. எந்த ஒரு டெசிஷன் எடுக்காம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போங்க, ஆட்டோமேட்டிக்கா நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே இந்த சனி 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல இருந்து வக்கரம் ஆறதுனால பெரிய தீமையை செஞ்சிடாது. சில பேருக்கு நன்மை இல்லாம இருக்கும், அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்த மாதத்தை பொறுத்தவரை முருகன் வழிபாடு, பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். புத்திரபாக்கியம் நீண்ட காலமாக இல்லாம இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருந்து ஒரு 48 நாள் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த 48 நாளும் கந்த சஷ்டி கவசம் படிங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.